ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரமோட எஃப்எஃப் கார்குழல் கடவை எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்கடா நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். போன பாட் நம்ம எதோட முடிச்சிருந்தோமோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட் எதோட முடிச்சிருந்தோம்னா, உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் உங்களை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆரம் யார் அப்படின்ட்டு கேட்டுட்டு, நீங்கள் பாய் ஃப்ரெண்டுன்னு ஜூன் சொன்ன உடனே எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு ஜூன் அவர் ஈவினிங் உங்களை பிக்கப் பண்ண வருவார் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவினிங் நீங்கள் ஜூனோட வெளில வந்துட்டுருப்பீங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ண, ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை திட்டிக்கிட்டே வந்துட்டுருப்பீங்க. அப்போ ஜூன் கேட்டை பார்த்துட்டு ஷாக்காக நின்றுட்டுருப்பா. நீங்களும் அவள் என்ன தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி அவளை பார்க்க அங்கே ஆரம் வண்டியில் சாஞ்சு நின்றுட்டுருப்பாரு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. தென் டேர்ன் பண்ணி ஜூனை பார்க்க ஜூன் டேர்ன் பண்ணி பின்னாடி பார்க்குறா. அங்கே லூனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஜூனுக்கு செம்ம சந்தோஷம். அவளோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் அவசரமாக உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி, டார்லிங் அவர் உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு, நீ போய் பேசிட்டு வா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி சொல்ல, அவன் அங்கேருந்து உங்களை தள்ளுறா. ஜூன் நீ என்ன பண்ணுற, அவன் ஏன் என்னை பார்க்க வரப்போகிறான், எனக்கு அவன் பேர் கூட தெரியாது. டார்லிங் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வா, அப்போ தான் இந்த லூனா நான் சொன்ன விஷயத்த நம்புவா. போ டார்லிங், என் மானத்தை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது டார்லிங் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களை அங்கேருந்து தள்ளுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை அவன் நம்மளை பார்க்க தான் வந்திருப்பானோ அப்படின்ட்டு தாட்டும் உங்களுக்குள்ளே வருது. தென் டேர்ன் பண்ணி லூனாவை பார்க்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஆரம்கிட்ட போகிறீங்க. ஒரு பிக் ப்ரீத் எடுத்துகிட்டு அவன்கிட்ட போகிறீங்க. அவன் ஆப்போசிட்டில் போய் நிற்க, ஆரம் ஸ்கூல் கேட்டே பார்த்துட்டு உங்களை டேர்ன் பண்ணி என்ன அப்படின்ட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இவன் நம்மளை யாருனே தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஒருவேளை நம்மளை பார்க்க வரலையோ, ஐயோ இவங்கிட்ட பேசி அசிங்கப்பட வேணாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி நடக்கலான்னு போகிறீங்க. அப்போது அமைதியாக நின்றுட்டு ஆரம், ஏன் 2 நாளாக டான்ஸ் கிளாஸ் வரல அப்படின்னு கேட்குறான். அந்த கேள்வியில் நீங்கள் டேர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க, ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு. அவனுக்கு எந்த ஆன்சர் சொல்கிற நிலையில் நீங்கள் இல்லை. நீங்கள் டேர்ன் பண்ணி ஜூனை பார்க்க, அவள் பேசு 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 அப்படின்ட்டு சொல்கிறா. கடவுளே நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண வேணுமோ அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே வேறு வழி இல்லாமல் டேர்ன் பண்ணி ஆரம்ப பார்த்து, இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை அதனால் வரல, அன்றைக்கி அந்த அக்கா அந்த ட்ரெஸ் கோட் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆரம் அதெல்லாம் கை கட்டிகிட்டே வண்டியில் சாஞ்ச மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். பட் எந்த ஆன்சருமே சொல்லவே இல்லை. அந்த டைம் மைக்கிளோட சிஸ்டர் ஜெனி அங்கே வரா. அண்ணா நான் ஸ்கூல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து நிற்க, இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த ஆரம் ஜெனியை பார்த்துட்டு உங்களை ஒரு லுக்கு விடுறான். மைக்கிள் தான் அவனை கூட்டிகிட்டு வர சொன்னான்டா, சரி வா உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வண்டியில் ஏறி உட்கார. இங்கே ஜூன் அவள் தலையிலே அடிச்சுக்கிறா. அட கடவுளே, ஜெனியோட அண்ணாவோட ஃப்ரெண்டு இல்லை, இது எப்படி நான் மறந்து போனேன், அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காரா. இப்போ இந்த லூனா பார்த்தா அவ்வளோதான், நம்மளை கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவாளே அப்படின்னு அவள் புலம்பிகிட்டே இருக்க. இங்கே ஆரம் ஜெனியை பிக்கப் பண்ணிட்டா, அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் சைலண்ட்டாக அவங்க போகிறதே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னே தெரில, உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அவன் நமக்காக வரலையா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஏமாற்றத்தோடையே அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஆரம் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மிரர் வழியாக உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கண் என்னமோ பேசுது, அதனால் பைக்கை ஸ்லோவாக ஓட்டிட்டு அந்த மிரரையே பார்த்துட்டே வரான். அந்த நேரம் பார்த்து உங்கள் தோள்பட்டையில் யாரோ அடித்து கூப்பிடுறாங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அங்கே லூனா தான் நிற்கிறா. என்ன ஓயன், உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஆனால் அவர் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு அப்போவே தெரியும், பொய் சொன்னால் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லணும் ஓயன். என்ன ஜூன், இன்றைக்கி அவர் வருவாருன்னு சொன்னேன், ஆனால் அவர் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவாருன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவள் கிண்டலாக பேசிகிட்ருக்க. உங்களுக்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஜூன் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வரா. நீங்கள் ஹேண்டை பிடிச்சி வேக வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் பின்னாடியாக அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. நீ எல்லாம் ஒரு மேலே ஆசைப்படலாமா ஒய்யன், கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசியிருக்கலாம். சரி பரவாயில்ல விடு, அந்த பொய்யை நாங்கள்லாம் நம்பவா செஞ்சோம் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக ஆரமோட பைக் உங்கள் முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகுது.
பின்னாடி இருந்த ஜெனி இப்போ அங்கே இல்லை. அந்த இடம் பிளேஸ் காலியாக இருக்குது. எவ்வளோ நேரம் அவங்கள கிண்டலிச்சு பேசிகிட்டு இருந்தேன் எல்லோரும். இப்போ ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகிடுறாங்க. க்ரே கலர் பேண்ட்டும் டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டும் போட்டுட்டு ஃபார்மல் லுக்கில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஒருத்தவங்க ஃபார்மல் லுக்லேயே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க முடியுமான்ட்டு அவனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கான், நீட்டாக. அவ்வளோ எப்படி சொல்கிறது, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கான். இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால அவனோட ஹேர்லாம் கலைஞ்சு அவன் ஃபோஹெட்டில் கிடக்கு. அதெல்லாம் ஒரு கையால் அதை ஒதுக்கி விட்டுட்டு உங்களை ஒரு லுக்கு விடுறான். சடனாக வந்து நிற்கவும் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியல. திருன்னு முழிக்கிறீங்க. இவன் நம்மக்கிட்ட தான் பேசுகிறானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் பார்க்குறீங்க. இங்கே ஜூனுக்கு வாயெல்லாம் பல்லு. டார்லிங் உன்னை தான் கூப்பிட்றாரு, போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அவள் காலை எட்டி உதச்சிட்டு நான் எதுக்காக உங்கள் வண்டியில் ஏறணும் அப்படின்ட்டு பார்த்து கேட்குறீங்க. அப்போ ஜூன் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு டார்லிங் ப்ளீஸ், பின்னாடி அந்த லூனா பார்த்துட்ருக்கா, நீ அந்த வளவரை தாண்டுற வரைக்கும் அவங்க கூட பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு கீழே இறங்கிடா அப்படின்ட்டு அவள் ஐடியா கொடுக்க. ஆனால் அதுக்குள்ளே வண்டியிலேருந்து இறங்கி உங்கள் கிட்டே வரான். வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சோம் பைக் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை உட்கார சொல்கிறான். தென் உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கொலுசாக வாங்கியிருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லூனாவும் ஃப்ரெண்ட்ஸும் உண்மையிலேயே அவங்க லவ்வர்ஸ் தான் போல் அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சு. ஏன்னா உங்களை ஹேண்டில் பண்ண விதம் லவ்வர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஜூன் கெத்தாக டர்ன் பண்ணி லூனாவை பார்க்க, இந்த உலகத்தில் உண்மையை சொன்னால் யார் நம்புறது? போய மட்டும்தான் எல்லோரும் நம்புகிறாங்க. நீங்களே கண்ணால் பார்த்துட்டிங்கல்ல, இனியாவது அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னால் நம்புங்க அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு லூனா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே ஜூனுக்கு இவங்க 2 பேரும் உண்மையாலுமே லவ்வர்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இங்கே பின்னாடி உட்காந்து நீங்கள் அந்த டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டேர்னும் வந்துடுச்சு. வந்த உடனே என்னை இறக்கி விடுங்க அப்படின்ட்டு அவன் ஷோல்டரில் அடித்து சொல்கிறீங்க. அவன் அதெல்லாம் கேட்கமா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கா. உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உங்களுக்கு காது கேட்காதா இல்லையா? என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, இறக்கி விடுங்க அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவன் பொருட்டாகவே எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு வண்டியை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கான். இவன் சரியான பைத்தியமாக இருக்கான். இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே பெருமாளே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அவன் கூட வந்துட்டுருக்கீங்க. தென் போகிற வழியெல்லாம் நோட் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு பெரிய ட்ரெஸ் ஷாப்புக்கு கிட்ட அவன் வண்டி ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் டேர்ன் பண்ணி அந்த ட்ரெஸ் ஷாப்பை பார்த்த மாதிரியே கீழே இறங்குறீங்க. உங்களுக்கு என்னன்னே புரியவே இல்லை. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சுத்தமாக உங்களுக்கு புரியவே இல்லை. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கின போயிட்டு உனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வா. உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. துணி எடுக்கிறதுக்காகவா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை டர்ன் பண்ணி பார்த்து, இல்லை வேண்டாம், நான் அப்புறமா ஜூன் கூட போய் எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அகைன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறான். ஐயோ, நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வந்து பார்த்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்லேருந்து உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு, இல்லை நான் நடந்தே வரேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அவன் பின்னாடி நடந்து போகிறீங்க. அங்கே டான்ஸ் கிளாஸுக்கு போட வேண்டிய டிஷர்ட்லாம் விலையை பார்த்து எடுத்துகிட்ருக்கீங்க. அதை பார்த்து கையை கட்டிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். காசை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்கு பிடிச்சிருக்க ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் ஒரு வித சந்தேகத்தோடய அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட வரீங்க. நீங்கள் எதுக்காக எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க? ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு என் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்ட்டு கேட்க, உண்மையை சொல்லப்போனால் அது ஆரம்பிக்கே என்னன்னு தெரியவே இல்லை. அவனோட மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்ற ஒரு தாட் அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் உங்கள் கையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பில் போடுறான். இவன் காதில் விழுதா இல்லையா, என்ன இவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு பின்னாடி போகிறீங்க. உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் எதுக்காக எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க. அந்த பில்லை உங்கள் கையில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட கொடுக்குறான். டான்ஸ் கிளாஸ்க்கு வா, அப்புறம் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மிட் நைட் பேரண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு சூஜன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோர் ரூமுக்கு தான் போகிறான். ஸ்டோர் ரூம் போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ரூமை பார்க்குறான். இந்த உலகத்துலேயே அவனுக்கு பிடிச்ச ஒரே பிளேஸ் அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான். உலகத்துலேயே அவன் சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடமும் அந்த இடம்தான். அங்கே கண்ணாடியில் ஒட்டி வச்சுருக்க ரெட் கலர் பொட்டு எடுத்து அவன் நெத்தில் வச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். எப்போவும் அந்த கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக அது அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுது. அவனாக இருக்க முடிஞ்ச ஒரே பிளேஸு அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான்.
அவனுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை பார்த்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்துச்சு. இந்த சமுதாயத்தில் நம்மளை ஏற்றுப்பாங்களா, நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களா அப்படின்ட்டு, நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சு சின்ன சின்ன ஆசையை கூட வந்து வெளிப்படுத்த முடியாமல் அவனுக்குள்ளேயே அடக்கி வச்சிட்ருப்பான். அவன் அடிமனசில் இருக்க குட்டி குட்டி ஆசையை இந்த கண்ணாடி முன்னாடி தான் நிறைவேற்றி வச்சிட்ருப்பான். அவன் முகத்தை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கக்குள்ள அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. இந்த கடவுள் மட்டும் ஏன் இப்படி என்னை படைச்சிருக்காரு? என்னையும் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி படைச்சிருக்கலாம்ல, இல்லைன்னா முழுசாக ஒரு பையனாவது என்னை படைச்சிருக்கலாம்ல, எதுக்கு கேர்ள்ஸ் ஃபீலிங்கோட பையன் உடம்புல என்னை படைக்கணும் அப்படின்ட்டு அவன் அதையே நினச்சிட்ருக்குள்ள அந்த ரூம் டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. ஒரு நொடி அவனுக்கு ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. அவன் நெத்தியில் இருக்க பொட்டை எடுத்து அந்த மிரரில் வச்சுட்டு அந்த மிரரை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிட்றான். தென் வேகமாக ஓடி போயிட்டு அவன் டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் அவங்க அப்பா தான் ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்காரு. சூஜன், இந்த நேரத்தில் தூங்காமல் ஸ்டோர் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவர் கேட்க, அவர் ஐஸு தானாகவே அவன் பின்னாடி இருக்க ரூமை தான் பார்த்துட்ருக்கு. ஐயோ பாத்திர போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் மறைச்சிட்டு நிற்க, இல்லைப்பா என்னோடய பழைய புக்கெலாம் இங்கே தான் இருக்குது, அதான் எடுக்க வந்தேன். அவர் ஒரு வித சந்தேகத்தோடைய சூஜனை பார்த்துட்ருக்காரு. சரி காலையில் பார்த்துக்கலாம், இப்போ போய் பாடு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தலையாட்டிட்டு அந்த அகைன் அந்த ரூமை பூட்டிட்டு அவன் ரூமுக்கு வரான். ரூமுக்கு வர அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவன் பக்கத்தில் படுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி எதாவது சொன்னேன், எதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் ஓரமாக ஒரு கார்னரில் அப்படியே சுருக்கிக்கிட்டு படுத்துக்கிறான். இங்கே நீங்கள் மார்னிங் டைம் ஜூன் வந்து, மா அவள் கிளம்பிட்டாலா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிச்சனுக்கு வர, வா ஜூன், நீ எதுக்காக அவ்வளோ பணம் செலவு பண்ணி அவளுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்க? உன் அப்பா இப்போ தான் லோன்லாம் கட்டிகிட்ருக்காரு, இந்த நேரத்தில் நீ இப்படி செலவு பண்ணலாமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்க, என்ன துணி, எப்போ எடுத்தேன், யாருக்கு கொடுத்த அப்படின்ட்டு ஜூன் யோசிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்க. அப்போ நீங்கள் அவளோட வாய்ஸ் கேட்டு அங்கேருந்து ஓடி வரீங்க. ஜூன் ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா, என்னோடய புக்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, வெயிட் பண்ணு டார்லிங், அம்மா ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஏதோ பேச வரதுக்குள்ளே நீங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க, லேட் ஆகுது சீக்கிரமா அப்படின்ட்டு. டார்லிங் ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அம்மா என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு அவள் கேட்டுகிட்டே வரா. உள்ளே நுழைஞ்சு நீங்கள் அங்கே இருக்கிற கவரை எடுத்து அவகிட்ட கொடுக்குறீங்க. அதை பார்த்து அவள் ஷாக் ஆகிட்டா. ஒயன், இந்த கடையில் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கேட்க, அவள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாமே அவகிட்ட சொல்கிறீங்க. அவள் கணத்தில் கை வச்சபடி உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கா. டார்லிங் ஒருவேளை அப்படி இருக்குமோ, எப்படி? அவள் இழுத்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, அதான் டார்லிங் நான் லூனா கிட்டே சொன்னேன்ல, அந்த அண்ணாவுக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் பிடிக்காது அப்படின்ட்டு, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? அதை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, பட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஜூன் லூஸ் மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்காத, ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எஞ்சி போகலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சோ, டார்லிங் நீயே யோசிச்சு பாரு, அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கம் போனாலே பால் விழுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான், அதுக்கெல்லாம் போய் யாராவது ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வருவாங்களா? அன்றைக்கி டான்ஸ் கிளாஸில் வச்சு உனக்கு மோட்டிவேஷனாக பேசினாருன்னு சொன்னேன்ல, இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? என்ன தெரியுது? டார்லிங் அவர் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு போல டார்லிங் அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக சொல்ல, உங்களுக்கு வயிற்றில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்குது, பட் சின்ன ஒரு பயமும் இருக்குது. ஜூன் இப்படிலாம் பேசாத ஜூன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தல, படத்தில் வர ஹீரோ மாதிரி இருக்காரு. டார்லிங் உனக்கு என்ன குறை, நீயும் ஹீரோயின் மாதிரி தான் இருக்க. ஆமாம் நீயும் அம்மாவும் மட்டும் இதை சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? தினமும் கண்ணாடியில் பார்த்துட்டு தானே வரேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஃபேஸை டர்ன் பண்ணிக்க. டார்லிங் நீயும் உன்னை கம்மியாக அடை போட்டு வச்சுருக்க டார்லிங். இந்த காலத்தில் இருக்க ஹீரோயின்லாம் ஏதோ மாவு பூசின மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்காங்க, அந்த காலத்தில் ஹீரோயின்லாம் எல்லோரும் கருப்பாக அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல, வெளியிலேருந்து உங்கள் அம்மா 2 பேரும் ஸ்கூலுக்கு நேரமாகலையா, இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, 2 பேரும் அடித்து பிடிச்சிட்டு அந்த டாபிக் அதோடு மூடி வச்சுட்டு கிளாஸ்க்கு கிளம்புறீங்க. இங்கே ஆரம் காலேஜுக்கு போகாமல் அவங்களோட அம்மாவோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஆஃபீஸ் கிளம்பி வந்த அவங்க அப்பா ஆரம் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு, இவனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லா விஷயத்தில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு முணுமுணுத்துட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றான். அவர் சொல்கிறதெல்லாம் ஆரம் காதில் விழுந்தாலும் பட் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவன் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அவன் ட்ரெஸ்ஸை துடைக்க போகிறதுக்காக
துவைக்க போடுறதுக்காக அவங்க வீட்டு மெய்ட் லக்ஷ்மி வந்து அவன் பேண்ட் பாக்கெட்டில் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ பில் இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி இந்த பில் பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை ஆரம் வந்து வாங்குறதுக்குள்ளேயே அவங்க அப்பா வாங்கி அது என்னென்னு பார்க்குறாரு. அதில் ட்ரெஸ் வாங்கின அமௌண்ட்லாம் இருக்குது. அதில் என்ன வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, லேடிஸ் டிஷர்ட், லேடிஸ் பேண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு, ஆரம் என்ன இது, யாருக்கு இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்க, அவர் கையில் இருக்க பில்லை ஆரம் வாங்கிட்டு, இது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா, அந்த பணம் என்னோடது, என் பணத்தில் உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறேன்னா அதை நான் கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் கேட்க, ஆரம் உங்கள் அப்பாவை அலட்சியமாக பார்த்துட்டு, உங்கள் பணத்தில் செலவு செஞ்சால் அது கண்டிப்பாக நான் கணக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் என் பணத்தில் வாங்கினது, நான் காலேஜில் பண்ண ப்ராஜெக்டுக்காக எனக்கு கிடைச்ச பணத்தில் நான் வாங்கினேன். அதனால் இதை என்ன பண்ணேன்னு, யாருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு ஆரம் சொல்லிட்டு அகைன் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போக, ஆரம் நீ இப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் எரித்தெளிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறது சரியில்லை. நீ இந்த பொண்ணுக்காக எந்த ட்ரெஸ் வேணால் வாங்கி கொடுத்ததுனால இதெல்லாம் சுத்தமாக சரி கிடையாது, நீ போகிற போக்கு சரியே கிடையாது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல, நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி உன் இஷ்டத்துக்கு லவ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல, நடந்து போயிட்டு இருந்த ஆரம் சடனாக ஸ்டாப் ஆகிட்டு அவங்க அப்பா டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு செகண்ட் அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்த்துட்டு, நீங்கள் இது வரைக்கும் சொல்கிற வரைக்கும் லவ் பண்ணுற ஐடியாவே எனக்கு இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையே தோணுது. ஆமாம், நான் என் லவ்வருக்கு தான் வாங்கி கொடுத்தேன், இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷனுமா, ஆரம் அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் அடிக்கிறதுக்காக கைவாங்க. அந்த டைம் ஆரமோட அண்ணா ஜியான் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்கள பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ட்டு சொல்ல, இவனை மாதிரி ஒரு பையனை பெற்று எடுத்துகிட்டு நான் எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும், இவனை சொல்லி தப்பு கிடையாது, இவங்க அம்மா கல்யாணம் பண்ண இல்லையா என்ன சொல்லணும், அதுதான் நான் பண்ண தப்பு. எங்கேயும் விலை போகாத கத்திரிக்காயை கொண்டு வந்து என் தலையில் கட்டினது மாதிரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து என் தலையில் கட்டி என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் ஆரம்ப திட்டினது கூட அவன் எதுவுமே கண்டுக்காமல் சைலண்ட்டாக தான் இருந்தான். இப்போ அவங்க அம்மாவை திட்டினோடனே செம்ம டென்ஷனாக ஆயிடுறான். என் அம்மாவை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு ஆரம் சொல்ல, பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன். உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னத்தை சுகத்தை அனுபவித்தேன், அவளை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போக முடியுமா, எந்த பிளேஸ்க்காவது போக முடியுமா, எல்லா இடத்துலையும் ஒரு திஷ்டி போட்ட மாதிரி வந்து நிற்பா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க தெரியுமா, நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம், நீ உன் அம்மா மாதிரி பிறக்காமல் என்ன மாதிரி பிறந்திருக்க அப்படின்ட்டு அவர் கோவமும் நக்கலுமா சொல்ல, அதை கேட்ட ஆரம்புக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. அவன் அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் இருக்க எல்லா பாத்திரத்தையும் கீழே தள்ளி விட்டுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என் அம்மா மாதிரி கருப்பாக பிறக்கலையேன்னா அவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி பிறந்ததுக்கு அவ்வளோ அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் அவ்வளோ அசிங்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக வெளில போயிடுறான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறான். ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டான்ஸ் கிளாஸ் தான் வரீங்க. உங்களோட ஐஸ் என்னமோ தெரில ஆரம்பம் தான் தேடுது. காலையில் ஜூன் சொன்னதுலேருந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபீல், ஸ்டொமக்லலாம் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. என்ன மாதிரி பொண்ணெல்லாம் அவருக்கு பிடிக்குமா? என்னதான் இருந்தாலும் நிறைய கேள்வி இருக்குது, அவ்வளோ சந்தேகம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து எல்லோரும் அந்த கண்ணாடி ரூம்குள்ளே நின்றுட்டு ஏதேதோ வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்ணாடியும் தாண்டி உங்கள் ஐஸ் ஆரமே தான் தேடிக்கிட்டே இருக்குது. அவன் இல்லைன்னொடனே சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறீங்க. இங்கே ஆரம் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துள்ள தான் இருக்கான். அவன் கையில் ஏதோ மதர் போர்டில் ஏதோ சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கான். இது அவங்களோட பழைய வீடு தான், அவங்க அம்மா சின்ன வயசில் வாழ்ந்த வீடு. சொல்லப்போனால் அவங்க அம்மாவோட வெட்டிங்க்காக இது வரதட்சணையாக அந்த வீடை கொடுத்துட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு ஆரமோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போது இங்கே யாரும் வராதனால அங்கே புல் புதரு அந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு. அவனால் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு அந்த வீடு அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சமான வேலையெல்லாம் அங்கே தான் பண்ணுவான். அவனுக்கு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வீட்டுக்கு தான் வருவான். இன்றைக்கி காலையில் அவங்க அப்பா திட்டினதும் நேராக இங்கே தான் வந்திருப்பான். சாப்பிடக்கூட இல்லை, ஈவினிங் ஆகிடுச்சு, லைட்டாக இருட்டுற தோணுங்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தை நோட் பண்ண ஆரம் டான்ஸ் கிளாஸ் ஞாபகம் வர, அவன் எப்பவுமே டான்ஸ் கிளாஸ்க்கு ரெகுலராக போகிற ஆள் இல்லைனாலும் இன்றைக்கி நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருப்பீங்களான்ற ஒரு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, அதில் அவனுக்கு ஒரு செல்ஃபிஷான ரீசன்ஸ் கூட இருக்குது. பிகாஸ் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. நீங்கள் எதையாச்சும் பண்ணி அதில் சந்தோஷமாக இருந்தால் அம்மாவும் அதை நினச்சி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தாட்.
எப்படியாவது உங்களை முன்னேற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஃபோன் எடுத்து டான்ஸ் கிளாஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி டான்ஸ் கிளாஸ்க்கு தான் வரான். டான்ஸ் கிளாஸில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியில் உங்களை பார்க்குறீங்க. அங்கேருந்து வெளில போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி எசிடேட்டாக இருக்குது. மற்றவங்க நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோ, நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ, அதெல்லாம் பார்த்து உங்களையே உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியல. சுற்றி இருக்கிறவங்களாம் நீ அசிங்கமாக இருக்கன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த சாதாரணமான டிஷர்ட்டை போட்டு உங்களை பார்க்குறதுக்கே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி நின்றுட்டுருக்க மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அந்த டிஷர்ட்டை கீழே இறக்கி விட்டுட்டே இருக்கீங்க. உண்மையாகவே அந்த ரூமை விட்டு வெளில போகிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அடுத்தவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ரொம்ப நேரமாக அந்த ரூம்குள்ளேயே இருக்கீங்க. இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த ஆரம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுறாங்க. அங்கே எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு இருந்த ஆரம் நீங்கள் இல்லாததை நோட் பண்ணுறான். இவன் இங்கே தானே வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறான். பட் நீங்கள் அங்கே இல்லை. உடனே வெளில வந்து அந்த பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னால் இன்னும் வரலையா அப்படின்னு யோசிச்சுட்டே இங்கே அவனோட ஃப்ரெண்டு சாக்ரேட்டிஸு கேம் விளையாடிட்டுருப்பான். அவன்கிட்ட போயிட்டு அவன் கையில் இருக்க ஃபோனை பிடுங்கிட்டு, டேய் சாமி, சத்தியமாக அந்த பொண்ணு வந்துச்சுடா, நான் பார்த்தேன்டா, தினமும் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுற, எனக்கு சத்தியமாக புரியல, இங்கே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் பொண்ணை பற்றி ஏன்டா கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க கையில் இருக்க ஃபோனை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்ச ஆரம், அவள் சின்ன பொண்ணு, தப்பாக பேசாத, அதை தாண்டா நான் சொன்னேன், அது சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உனக்கும் 5-6 வயசு வித்தியாசம் இருக்கும். ஜாஸ்மின் உனக்காக தான் டான்ஸ் கிளாஸே சேர்ந்துருக்கா தெரியும் தானே, அதை விட்டுட்டு இந்த பொண்ணு என்னமோ கருப்பா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடி அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே நேரம் முக்கியம் இல்லை, டேலண்ட் தான் முக்கியம். இங்கே சாக்ரேட்டர்ஸு அவனையே ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணுக்காக என்னையே அடிக்க வரியாடா மச்சான் அப்படின்ட்டு அவன் கேட்க அவன் சட்டையிலேருந்து கையெடுத்த ஆரம், அவளுக்காக இல்லை, எல்லாத்துக்காகவும் தான். இங்கே டான்ஸ் கற்றுக்காக வரவங்க எப்படி இருக்காங்க, கருப்பாக இருக்காங்களா, குண்டாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, ஒல்லியாக இருக்காங்கலாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா மட்டும்தான் பார்க்கணும். இங்கே சாக்ரட்டிஸு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிட்டு, சரி சரி எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு என்னவோ நீ அந்த பொண்ணுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுது, பார்த்துக்கோ. அந்த பொண்ணு வரும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் வந்து 1/2 hour ஆக போகுது, இன்னுமா அவள் வரல அப்படின்னு கேட்க அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு வேளை அவளுக்கு எதாவது பிரச்சனையா, மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கிற ரூமுக்கு தான் வரான். அங்கே 3 ரூமு மூடி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒயன் அப்படின்ட்டு கூப்பிட உள்ளேருந்து எந்த சத்தமும் வரல. இங்கே கண்ணாடியில் சாஞ்ச மாதிரி நின்றுருந்த நீங்கள் யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்ட உடனே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா பிடிச்சிட்டு அந்த டோரையே பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து எங்கேயாவது காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்ற மாதிரி அந்த அளவுக்கு பயம் வருது. உங்களால் அந்த டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பயப்படுறீங்க. வெளில நின்றுருந்த ஆரம் ஒரு வேளை வாங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு டோரை வேகமாக தட்டுறான். யாராவது இருக்கீங்களா? இப்போ தான் அவனோட யாரோட வாய்ஸ்ன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அவன் வந்துட்டானா அப்படின்ட்டு கேட்டவுடனே உங்கள் ஹார்ட்டில் ஒரு லைட்டான ஃபீலிங். ஆனால் இந்த குளத்தில் நம்மளை பார்த்து பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு உள்ளே நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப பதட்டமாக ஆகுது. ரொம்ப கோவமாக கதவை தட்டிட்டே ஒயன் உள்ளே இருக்கியா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் கொஞ்சம் அசைகிறதுனால உங்கள் கொலுசோட சவுண்ட் அவனுக்கு காதில் கேட்குது. அந்த கொலுசு சத்தத்துலேயே நீங்கள் மயக்கெல்லாம் போடலை அப்படின்ட்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கா அப்படின்னு புரியாமல் அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறான். இப்போ டோரை திறக்க போறியா இல்லையா, இல்லை நான் உடச்சிட்டு உள்ளே வரவா அப்படின்னு கேட்க உங்கள் ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. ரொம்ப நேரமாக இங்கே இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ண நீங்கள் வேறு வழி இல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகவும் ஆரம் வேகமாக வந்து டோரை திறக்கிறதும் கரெக்டாக இருக்குது. அவன் டோர் திறக்கிறதுக்காக கையை ஓங்கி கதவில் தட்டுறதுக்கு வேகமாக அடிச்சிருப்பான் இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபேஸில் தான் பட்டிருக்கும். அது உங்கள் தண்டுவடத்தில் பட்டு உங்கள் மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அப்படின்ட்டு உங்கள் மூக்கை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. தலையில் அப்படியே உட்காந்துடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிருக்கும். அவசரமாக கீழே உட்காந்து ஐம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் முகத்தில் வந்து கை எடுக்கிறதுக்காக கை வைக்கிறான். நீங்கள் அவன் கையை தட்டி விட்டு என்னை தொடாதீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை விட்டு டக்குன்னு தள்ளி போயிடுறான். ஐம் சாரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்ல நீங்கள் ஃபேஸை கவர் பண்ணிட்டு இருந்த நீங்கள் டான்ஸ் கிளாஸ்லேருந்து கிளம்புறதுக்கு இதுதான் சரியான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் தேவையில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கிலேருந்து வழிகிற
இந்த துடைக்கிறதுக்காக உங்கள் பேக்லேருந்து எதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுக்கிறீங்க. இங்கே ஆரம் டோரை மறித்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு அவன் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். முதல்ல இந்த ரத்தத்தை தொட. நீங்கள் அவன் கண்ணை நிமிர்ந்து கூட பார்க்கல. இங்கேருந்து போய்விட்டா போதும்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த ஒயிட் கலர் கர்ச்சீஃபை வாங்கி உங்கள் பிளட்டை தொடச்சிக்கிறீங்க. நான் கிளம்பணும், வழி விடுங்க. நீங்கள் அவன் ஐஸை பார்க்கறத அவாய்ட் பண்ணுற நோட் பண்ண ஆரம், ரொம்ப வலிக்குதா, ரத்தம் வருது, நின்றுடுச்சா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நின்றுடுச்சு, நீங்கள் வழி விடுங்க. இங்கே ஆரம் டோரில் சாஞ்சிக்கிட்டு அவன் ஹேண்டை கை ரெண்டுத்தையும் கட்டிட்டு, அரை மணி நேரமாக இந்த ரூமில் என்ன பண்ணுற? உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஏதோ கிளாஸ் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நான் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு உங்கள் டீச்சரை இழுத்து இழுத்து விட்டுட்டு சொல்லிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. இங்கே பாருமா பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இங்கே யாராவது உன்னை எதாவது சொன்னாங்களா? நீங்கள் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக இருந்து நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸாக நிற்கிது. இங்கே யாரும் எதுவும் சொல்லலை, ஆனால் நான் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு இது எதுவும் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகணும். உங்கள் கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்குது. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணக்குள்ளே உங்களை பார்த்துருப்பான். அந்த பால் அடித்ததுனால நீங்கள் அழுவலை. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. அந்த வலி அவங்க கண்ணில் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை ஆரம் நல்லா நோட் பண்ணியிருப்பான். அதே டைம் அவனால் சொல்லவே முடியாத ஒரு பெயினை நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்றத அவனால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா அப்படின்ட்டு ஆரம் கேட்க, அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு தெரியல. அவனை அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவனோட பேர் கூட உங்களுக்கு தெரியாது. உங்களோட பர்சனல் விஷயத்த அவங்ககிட்ட சொல்லவும் கூடாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண நீங்கள், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் என்னை இங்கே வர சொல்லி வற்புறுத்தாதீங்க, நீ நான் டான்ஸ் கிளாஸ் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே அவசரமாக சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ஆரம்புக்கு உங்களை இப்படியே விட மனசு வரல, உங்களை எப்படியாவது முன்னேற்றணும்னு நினச்சிட்ருக்கான். பிகாஸ் நீங்கள் எப்படியாவது முன்னேறி போனாதான் அவங்க அம்மா இதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அவனுக்கு ஒரு ஃபீல். சடனாக வயன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். வேகமாக நடந்துட்டு இருந்த நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா ஜூனை தவிர வேறு யாரும் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. மூணாவதாக ஒரு ஆள் உங்ககிட்ட சொன்னதும் உங்களால் எதுவும் பண்ண முடியல. உங்கள் காதையை உங்களால் நம்ப முடியலை. டேர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்த ஆரம், சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க. இங்கே கிண்டல் பண்ணுறவங்களுக்கு உன் திறமையால் உன்னை நிரூபித்து காட்டு. உனக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ் அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டு உங்கள் மனசு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. நீங்கள் அவனையே ஐ பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க கிட்ட வந்து, நான் போய் சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாரை விட நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் உன் திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதை பண்ணணும்னு நினைக்கும்போது இன்னும் நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் உனக்காக வெளில வெயிட் பண்ணுறேன், வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து டான்ஸ் கிளாஸ் நடக்கிற பிளேஸ்க்கு போயிடுறான். அவன் சொன்னது உங்களுக்கு இது மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இங்கேருந்து போகிறேன்னு தாண்டி இங்கே எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு தென் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு டான்ஸ் கிளாஸ் நடக்கிற பிளேஸ்க்கு போகிறீங்க. நீங்கள் நினச்சது மாதிரியே அங்கே இருக்கிறவங்க யாரும் உங்களை வித்தியாசமாக பார்க்கவே இல்லை. சில டைமில் மற்றவங்க நம்மளே எதாவது பார்த்துருவாங்களோ சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறதே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உண்மையை சொன்ன போனால் அவங்களுக்குலாம் நம்மளை நோட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இதில் அவங்க நோட் பண்ணி நம்மளை கிண்டல் வேறு பண்ண போகிறாங்களா அப்படின்னு தான் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து கடைசி ரோவில் நிற்கிறீங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து டான்ஸ் ஆட பார்க்குறீங்க. இங்கே ஆரம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் மூளையில் நின்று பார்த்துட்ருக்கான் கையை கட்டிட்டு. இன்னைக்கு காலையில் அவங்க அப்பா சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவள் என்னோட லவ்வர் அப்படின்னு சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே அவன் சின்னதாக ஸ்மெல் பண்ணுறான். நம்ம ஏன் இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்? ஒரு பக்கம் நம்ம அம்மாவுக்காக இருந்தாலும் உலகத்தில் எத்தனையோ பேர் தான் கருப்பாக இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் ஒயனை சூஸ் பண்ணேன்? அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்தால் ஏன் என்னால் பார்க்க முடியல? இங்கே நீங்கள் அவன் உங்களே தான் பார்க்குறான்றதை நோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனை விட்டு மறைஞ்சி நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இங்கே இதே டைமில் சூஜின் அவன் எப்போவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஆனால் ஃபேஸில் எதுவும் காட்டிக்கல. அம்மா எப்போ வருவீங்க? நாங்கள் வரதுக்குல நைட் ஆகிடும்ப்பா
அண்ணாவும் நைட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்கான், நீ வீட்டிலே பத்திரமா இரு, இந்தா நைட் சாப்பாடு மட்டும் வெளில வாங்கிக்கோ. அதில் அவங்க அப்பா சத்து கடுப்பா, அவன் தான் எல்லா சமையலும் செய்கிறானே, அவனுக்கு எதுக்கு பணம் கொடுக்குற, அவனே சமைச்சுக்கோ நீ வா அப்படின்ட்டு அவனை முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாரு. சூஜனுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக ஒரு விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது தான் அடிப்படும், அடிப்படக்குள்ளே வலிக்கும், போக போக அந்த இடத்துல அடிப்பட்டா நம்மளுக்கு மரத்தே போயிடும்ல, வலியே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க அப்பா கிட்ட தினமும் திட்டு வாங்கி அது அவளுக்கு ஒரு சாதாரண விஷயமாவே ஆயிடுச்சு. அவங்க கண்ணிலேருந்து மறைய வரைய பார்த்துட்டு இருந்த சூஜின் அவங்க போனதும் வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு ஓடி போயிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு அவனுக்கு பிடிச்ச மேக்கப்லாம் போட்டுட்டு நெத்தியில் போட்டு வச்சுட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கே சாங் போட்டு விட்றான். அந்த சாங்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாய்ஸில் ரெண்டுத்துலேயும் சந்தோஷமாக பாடிட்டுருக்கான். இந்த ஃப்ரீடமான ஃபீல் அவனுக்கு அவ்வளோ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம யாராவது பார்க்குறாங்களா அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் அவன் அவனாக இருக்கான். அவனை நம்மளை ஏற்றுப்பாங்களா இல்லையான்ற ஃபீல்லாம் இல்லை. இப்போதைக்கு இந்த நிமிஷம் நம்மளாக இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவன் அப்பா சொன்னது மாதிரியே அவனுக்கு பிடிச்ச சமையலை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாடிக்கிட்டே இருக்கான். சடனாக யாரோ வீட்டு டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. பாட்டு பாடிருந்த சூஜின் சடனாக தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனுக்கு பயத்தில் அவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. டோரை திரும்பி பார்க்குறான். வெளில நின்று சூஜனோட அண்ணா தான். சூஜின் கதவை தொற அப்படின்னு சொல்ல அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அவன் வேகமாக போயிட்டு தட்டெல்லாம் வச்சுட்டு ஃபேஸெல்லாம் கழுவிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். கதவை திறக்க அவனுக்கு இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு அவங்க திட்டிகிட்டே உள்ளே வந்து கேட்குறான். சூஜின் அவன் அண்ணனை பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சிட்டே அங்கேருந்து போகலான்னு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் சூஜினை பார்த்துட்டு, டே முகத்தில் என்ன மை இருக்குது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்க அவன் மிரண்டு போய் 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறான். இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு அவனுக்கு அழுகிற மாதிரி இருக்குது. அவனுக்கு கடுப்பாகுது சூஜனோட அண்ணாவுக்கு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி பொண்ணு மாதிரி அழாத, எதுக்காக கண்ணில் மை வைக்கிற, எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா, நீ என்னோட தம்பியா இல்லை தங்கச்சியான்னு கேட்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல அவன் இல்லைன்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான். எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நீ எதுக்காக இப்படி இருக்க, இப்போ தான் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நீ கேர்ள்ஸ் வாய்ஸில் பாடிட்டு இருந்தேன்னு, அவங்க பார்த்துருக்காங்க, நீ இங்கே பாரு. ஓகே சூஜன் இங்கே பாரு, நான் உன் அண்ணன், என்கிட்ட எந்த விஷயத்தையும் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம். சூஜன் அவங்க அண்ணாவை நம்பி அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயத்த அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறான். அண்ணா எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பொட்டு வைக்க பிடிச்சிருக்கு, கேர்ள்ஸ் வாய்ஸில் பாட பிடிச்சிருக்கு, கேர்ள்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பண்ணணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலாருன்னு ஒரு அறை அவன் கன்னத்தில் விழுது. நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு புரியுதா சுஜின், எல்லாரும் உனக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து அசிங்கம் அவமானம். இங்கே பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது, நீ ஒரு பையனாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, நாளைக்கு டாக்டரை போய் பார்க்கலாம், உனக்கு இனிமேல் இப்படி ஒரு விஷயம் தோணாத மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் படுத்துக்கலாம், இந்த விஷயம் வெளில யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா. சூஜனுக்கு செத்தே போயிடலான்ற மாதிரி இருக்குது. அவனும் அழுதுகிட்டே ஓகேன்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே சுருண்டு படுத்துக்கிறான். இங்கே நீங்கள் டான்ஸ் கிளாஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் செம்ம சந்தோஷமாக வைங்க, என்னதான் பெருசாக ஆடலைனாலும் ஓரளவுக்கு கை காலெலாம் அசைச்சது உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் அகைன் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆரம்பி பார்த்து ஒரு டேங்க் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளில தேடிட்டே வரீங்க. பட் ஆரம்பி காணோம். இவனை பார்த்து ஒரு டேங்க் சொல்லலான்னு பார்த்தா எங்கே போனா இவன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வெளில வரீங்க. அப்போ தெரியாமல் ஜாஸ்மின் மேலே போய் மோதிடுறீங்க. ஐம் ஸோ சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் மோதினதும் அந்த இடத்த வெறுப்பாக ஒரு மாதிரி அருவருப்பாக அந்த இடத்த தொடச்சிக்கிட்டே இருக்கா ஜாஸ்மின். உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு என் மேலே வந்து மோதுற அப்படின்ட்டு அவளோட லாங் ஹேரை பின்னாடி தூக்கி போட்டே கேட்குறா. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த நீங்கள் யாராவது தெரிஞ்சே வந்து இடிப்பாங்களா, அதான் தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்கிறல்ல, சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் முகத்தை ஒரு மாதிரி ஆக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு விருப்பமே இல்லாமல் போல், நான்சென்ஸ் அப்படின்னு முணங்கிட்டு அங்கேருந்து போக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்னும் விட்டால் ஓவராக பேசிகிட்டே போகிறா. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஏதோ பேசினா நம்ம கேட்டோம், இவ இன்னும் இப்படியே விட்டால் பேசிகிட்டே போகிறா, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு போகிற ஜாஸ்மினே பார்த்துட்ருக்கா. அப்போ தூரத்தில் ஜூன் வரதை நோட் பண்ணுறீங்க. இருக்குடி உனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே ஜூன் வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி போயிட்டு ஜாஸ்மின் ஒரு இடிக்கிறீங்க. அவள் அங்கேருந்து போய் செவத்தில் போய் இடிச்சுக்கிறா. நீங்கள் போயிட்டு ஜூனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள் இடித்ததும் ஹே ஸ்டூபிட், உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாது, இப்படி இன்டீசெட்டாக பிஹேவ் பண்ணுற,
நீங்கள் அதே ஸ்மைல் ஃபேஸோடைய அவளை பார்த்து, ஓ மறுபடியும் உங்களை இடிச்சிட்டேனா, ஐம் சாரி அக்கா, ஆனால் இந்த முறை வேணும்னு தான் அடித்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது போல் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் வரதை விட்டுட்டு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, மூட்டு வலி வந்துட போகுது அப்படின்னு சொல்ல, ஏய் யூன்னு அப்படின்னு திட்ட வர, பாய்க்கா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை இழுத்துட்டாங்கன்னு ஓடி போயிடுறீங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஆரம் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஓகேடா, நெக்ஸ்ட் பாட்டில் சந்திப்போம்.